இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் பாராட்டின இந்த நல்ல கிருபைக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய வருடத்திலும் கூட கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாரத்திலும் நாம் பெற்றுக்கொண்டதான இந்த வாக்குத்தத்தங்களை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்வது, கர்த்தர் நமக்கு செய்த வாக்குத்தத்தங்களை எப்படி நாம் பெற்றுக்கொண்டு அதனுடைய ஆசீர்வாதங்களை எப்படி அனுபவிப்பது என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலும் கூட வாக்குத்தத்தத்தை முழுவதுமாக நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு காரியம், கர்த்தர் நமக்கு செய்த வாக்குத்தத்தத்தை நாம் அறிக்கை செய்து வர வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்ததான வாக்குத்தத்தத்தை நாம் நிச்சயமாக அறிக்கை செய்து வர வேண்டும். அப்படி என்றால் என்ன? அந்த வாக்குத்தத்தத்தை மறந்து விடக்கூடாது. அதை நினைவு செய்து கொண்டு நம்முடைய நாவினால் அதை அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்வது என்பது இரண்டு விதமான காரியங்களை குறிக்கிறது. முதலாவதாக கர்த்தருக்கு முன்பதாக அந்த வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்வது, இரண்டாவதாக மற்ற மனிதர்களுக்கு முன்பதாக வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்வது. ஒருவேளை நீங்க கேட்கலாம், அந்த கர்த்தர் தானே இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்தார், பின்பு ஏன் நான் கர்த்தரிடத்தில் இந்த காரியங்களை அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் யோசித்து பாருங்களேன், உங்களுடைய பிரியமான யாரிடத்துல நீங்கள் இதை செய்தால் நான் உங்களுக்கு நிச்சயமாக இதை தருவேன் என்று சொல்லி நம்ம அநேக நேரங்களில் சொல்வதுண்டு. இல்லை நீங்கள் நமக்கு பிரியமான ஒரு பிள்ளைகள் இடத்துல நீ நல்லா படிச்ச அப்படின்னா நான் உனக்கு இந்த சைக்கிள் வாங்கி கொடுப்பேன், நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த அப்படின்னா நான் உனக்கு இந்த சாக்லேட் வாங்கி கொடுப்பேன், இது வாங்கி கொடுப்பேன் என்று சொல்லி நம்ம சொல்வது. அப்போ அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க? மறுபடியுமாக அதை நினைவு கூர்ந்து அவருடைய படிப்பில் கவனம் செய்வார்கள். அவருடைய படிப்பில் நிச்சயமாக கவனம் செலுத்துவார்கள். நம்மகிட்ட மறுபடியும் கேட்பாங்க, அங்கிள் வாங்கி கொடுப்பீங்கள்ல, அண்ணா வாங்கி கொடுப்பீங்களா? இன்னைக்கு அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்மை உன்னிப்பாய் கவனித்து கொண்டிருக்கிறார். அந்த கரெக்டான வழியில நம்ம நடக்கிறோமா, சரியான வழியில நம்ம நடக்கிறோமா, இல்லை வாக்குத்தத்தத்தை வாங்கி வைத்துக்கொண்டு வேற ஏதாவது ஒரு காரியத்துல நம்முடைய கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அநேகம் பேர் உண்டு, ஜனவரி 1 மாத்திரம்தான் ஆலயத்திற்கு செல்வார்கள், ஜனவரி 1 மாத்திரம்தான் தேவனை தேடுவார்கள். அதற்கு பின்பதாக அடுத்த 1 இல்லை அதுக்கு அடுத்த மாதம் 1 இப்படியாக 1 கிறிஸ்தவர்களாய் நிறைய பேர் இருக்கிறார்கள். எதற்கு? அவர்களுக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மாத்திரம் வேண்டும், ஆனால் அவர்களுக்கும் கர்த்தருக்குமான உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் அவர்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அவர்களுக்காக தான் கர்த்தர் சொல்கிறார், இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்வது என்றால் என்ன? ஜெபத்துல கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை நீர் எனக்கு தந்திருக்கிறீர், இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள என்னை பாத்திரவானாய், என்னை தகுதியுள்ள பாத்திரமாய் நீங்க மாற்றுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, இதை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், இதை பெற்றுக்கொள்வதற்கு நான் எப்படிப்பட்ட வழியிலே நடக்க வேண்டும், அந்த வழியில ஆண்டவரே நீர் என்னை நடத்துங்க. ஆண்டவரே, தீமை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருந்தால் அதை விட்டு விலக்கி நீதியின் பாதையிலே, சுவையான பாதையிலே நீர் என்னை நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். இதுதான் அறிக்கை செய்வது பிரியமானவர்களே. ஒவ்வொரு நாளும் அப்போ அறிக்கை செய்ய நாம் ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஜெப வாழ்க்கை சீர்படும். ஒவ்வொரு நாள் அதிகாலையில் எழும்பினவுடனே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அதை நீங்கள் நினைவு கூர்ந்து, கர்த்தாவை இந்த வருடத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறேன், இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறேன், இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள, இதை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எனக்கு காட்டுங்க, இதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அப்படிப்பட்ட வழியிலே நீர் என்னை நடத்துங்க என்று சொல்லி நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அப்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தரிடத்தில் நாம் கேட்போமானால் அவர் அதற்கேற்ற வழியில் நம்மை நடத்துகிறவராய் கூட காணப்படுகிறார். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, நாம் யாரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும்? மனிதர்களிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். இது விசுவாச அறிக்கை. இது ஏதோ பெருமைக்காக செய்கிறதான அறிக்கை அல்ல, விசுவாச அறிக்கை. அதோடு கூட மட்டுமல்லாமல் இது சாட்சியின் அறிக்கையாய் காணப்படுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:23 சொல்கிறது, நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். நீங்கள் அறிக்கை செஞ்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க ஏதோ ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கும்.
அப்போ கர்த்தர் உங்களுக்கு செய்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ நீங்க அந்த இடத்துல சொல்லி பாருங்க, ஏசப்பா எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காங்க, நிச்சயமா இதை எனக்கு நடத்துவாங்க, எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை, எனக்கு எந்த விதமான மன கஷ்டங்களோ மன கோணல்களோ எதுவுமே இல்லை. ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையா என்னை காப்பாற்றி உண்மையா இந்த காரியத்தில் நடத்துவார் அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்து பாருங்கள். அதன் மூலமா உங்களுடைய விசுவாச வாழ்க்கை பெருகும், மற்றவர்கள் மத்தியில தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அந்த இடத்துல நீங்க ஒரு சாட்சியா இருக்கிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்தும் இதை சொல்ல வேண்டும். அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் அறிக்கை செய்கிறோமா? கர்த்தர் கொடுத்ததான காரியங்களை கர்த்தர் ஏசப்பா எனக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா, இதற்காக நான் ஜெபம் பண்ணேன், இந்த வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில இப்படி நிறைவேறிச்சு, இப்படி நாம் அறிக்கை செய்கிறோமா? 1ஆம் தேதி அநேக திருச்சபைகள்ல சாட்சிக்கு இடம் கொடுக்கறதை நம்மால் பார்க்க முடியும். அநேகம் பேர் என்ன செய்கிறார்கள், கர்த்தர் என்னை பாதுகாத்தார், கர்த்தர் எனக்கு அப்படி செய்தார், கர்த்தர் எனக்கு இப்படி செய்தார், கர்த்தர் எனக்கு உணவு கொடுத்தார், கொரோனாவில இருந்து பாதுகாத்தார், விபத்திலிருந்து பாதுகாத்தார், எல்லாம் ஆண்டவர் செய்தார். அதுல எந்த விதமான சந்தேகம் நமக்கு வேண்டாம். ஆனால் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதான ஒரு சாட்சி என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு இதை செய்து முடித்தார், கர்த்தர் எனக்கு இதை வாக்குத்தத்தம் பண்ணினார், இந்த வாக்குத்தத்தத்தை நான் இப்படியாக அனுபவித்துக் கொண்டேன், கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா என்னோடு பேசி இந்த வார்த்தையின் மூலமா என்னோடு நடத்தினார். இதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் செயல்களில் மாத்திரமல்ல வார்த்தைகளிலும் உண்மை உள்ளவர் என்பதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது தேவனுக்கு முன்பாக அதை அறிக்கை செய்யுங்கள். அதற்கான வழிகளை கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, அந்த வழிகள் ஏதாவது எனக்கு தவறுதலாக இருக்குமானால் அந்த தவறான வழியிலிருந்து நீர் என்னை விட்டு ஆண்டவரை நீ விலக்கி நீதியின் பாதையில் நீங்கள் வைங்க. ஆண்டவரே அப்பா, நீதியின் பாதையில் நீங்கள் என்னை வைத்து அதில் நடத்துங்க என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேளுங்க. வேதவசனம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைந்திருக்குமானால் ஆட்டோமேட்டிக்காக கர்த்தரை பற்றி கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை பற்றி நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை செய்ய வேண்டும். அதே போல மனிதர்களுக்கு முன்பதாகவும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அது பெருமைக்காக செய்கிற அறிக்கை இல்லை, விசுவாசத்திற்காக. அது மட்டும் இல்லாமல் சாட்சியின் அறிக்கையை அந்த அறிக்கை காணப்பட வேண்டும். மறந்து விடாதீர்கள், நேற்றைய தினத்தில் விசுவாசத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு விசுவாசத்தோடு கூட அந்த வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து வர வேண்டும். அப்போது நிச்சயமாய் வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிங்க, இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இதன் மூலமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் பிதாவே, அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இசப்பா, எங்களோடு நீர் பேசுறதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் பின்பற்றி நடக்க ஆண்டவரே இசப்பா கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி 2 காரியங்களோடு உங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க. இதன்படி நாங்கள் தொடர்ந்து நடக்கவும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இசப்பா இந்த வார்த்தைகளை அவங்களை அப்பியாசித்து நடக்க கிருபை செய்யுங்க. உமக்கே துதிக்கான மகிமை ஏறெடுக்கிறோம் சுவாமி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.